எப்போ பார்த்தாலும் ஒரு தகுதியை வச்சே நம்ம பேஸ் பண்ணியே எல்லா காரியத்தையும் நகர்த்தி கொண்டுட்டே போயிட்டே இருப்போம். உண்மையிலேயே ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை நல்லாவே படிக்கும். நம்ம ஆனால் அதை என்ன பண்ணுவோம், இந்த குழந்தைக்கு அதுக்கு உண்டான தகுதி இல்லை. ஏன்னா தாய் தப்பன் படிக்காதவங்களா இருந்தாங்கன்னா இந்த குழந்தை படிச்சிச்சுன்னா அதுக்கு உண்டான தகுதி கிடையாது படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அதை என்ன செஞ்சுக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜவுளி கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்டு சரியை நம்ம கட்டியிருக்கவே மாட்டோம். ஒரு நல்ல பட்டு சரியை பார்த்து எடுக்க முடிகிற சூழ்நிலையில் இருந்தால் கூட இதை கட்டிட்டு நம்ம போனோம்னா 4 பேர் நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாரியில் கூட நினைக்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்களாக தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். தகுதின்றது என்னதுங்க? தகுதின்றது நம்மளை நாமே உயர்த்திக்கிறது தான். நீங்கள் என்ன மாதிரி ஒரு லோவான ஒரு நிலைமையில் இருந்தால் கூட உங்களை நீங்கள் ஒரு ஹையாக அப்படி நினச்சி பாருங்களேன், உண்மையிலேயே தகுதி தானாக வருங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய தகுதியை நிர்ணயிக்குது. மற்றவங்க யாரும் உங்களை தகுதியை நிர்ணயிக்கல. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேட்க ஒரு தைரியம் உள்ளவங்களாக இருங்க. சில பேர் எப்பயுமே சில பேர் ரொம்ப ஒரு ஏழையாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு பணக்காரவங்களாக இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒன்று ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோ இல்லைனால நகைகளோ போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்போ ஒரு கல்யாண வீட்லேயோ மற்ற இடங்கள்லையோ இல்லை அவங்களுடைய உறவினர்கள் மத்தியிலையோ என்ன தெரியுமா அப்படி சொல்லுவாங்க, இங்கே படுறா இவங்களுக்கு புது பணக்காரன் எல்லாத்தையும் தூக்கி வாரி அள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னா சில பேர் அவங்க காதுக்கு நேராகவே பேசுவாங்க, சில பேர் அவங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசுவாங்க, சில பேர் அவங்க பின்னாடியே பேசுவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தகுதின்றது இன்றைக்கி இருக்கிறவங்க இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு கட்டத்தில் தங்களுடைய நிலைமையை விட்டு அவங்க அடுத்த கட்டத்து உயர்வுக்கு வர்றது தாங்க வாழ்க்கை. வாழ்க்கைன்றது அப் அண்ட் டவுன், மேலே கீழே. காரில் போகிறதுக்கு ஒரு தகுதி சொல்கிறாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு தகுதி சொல்கிறது, ஒரு சொத்து வாங்குறதுக்கு தகுதி சொல்கிறது. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவங்க காது விட தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்படி பேசுகிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் சில பேர் பார்த்துருக்கீங்களா, திடீர்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த கீழேருந்து தான் நம்ம மேலே வந்திருக்கோம் அப்படின்றதையே நினச்சி பார்க்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கீழே இருக்கிற அவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, இவங்க டீக்ரேட் பண்ணி பேசுவாங்க. நம்மளும் அந்த இடத்துல இருந்தால் இன்றைக்கி உயரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அதை நினச்சே பார்க்குறது இல்லை. அவங்கள டீக்ரேட் பண்ணி இது உன்னால் முடியுமா, இதை நீ செஞ்சிட முடியுமா, இது செஞ்சிருவியா, இடத்துல நீ அவங்க இடத்துல இருந்து தானே இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்கா, ஏன் அவன் உன் இடத்துக்கு வர முடியாதா? கண்டிப்பாக வர முடியும். அதனால் என்றைக்கும் ஒரு உயரத்தில் இருக்கிறவங்க இல்லை ஒரு உயரத்தை எட்டி பிடிச்சிட்டிங்கன்னா எப்பயும் கீழே கூட வரலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்த உடனே மற்றவங்கள அப்படி குனிஞ்சு பார்க்குற நிலைமையை தயவு செஞ்சு அந்த கண்ணோட்டத்தை விடுங்க அப்படின்றது என்னுடைய கருத்துங்க.